திண்டுக்கல் அடுத்த பழைய வக்கம்பட்டி பகுதியில் உள்ள தென்னந்தோப்பில் தலையில்லாத உடல் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் தலையை தேடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் முருகேசன் வழங்கிட கேட்கலாம். முருகேசன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. சின்னாலப்பட்டி அருகே ஒரு தென்னந்தோப்புக்குள் தலையில்லாத இளைஞர் உடல் தலையை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வக்கம்பட்டியை அடுத்து உள்ள பழைய வக்கம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு தென்னந்தோப்புக்குள் தலையில்லாத உடல் ஒன்று கிடப்பதாக திண்டுக்கல் தாலுகா போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து சம்பவ இடத்தில் வந்து விசாரணை செய்த போலீசார் தென்னந்தோப்புக்குள் தலையில்லாத உடல் ஒன்று கிடந்ததை கண்டெடுத்துள்ளனர். அதனை கைப்பற்றிய போலீசார் அவர் விசாரணை செய்ததில் அவர் வக்கம்பட்டி அருகில் உள்ள மிக்கேல்பட்டி பகுதியைச் சேர்ந்த சிவகுமாரன் என்பது தெரிய வந்தது. இந்த நிலையில் போலீசார் உடலை கைப்பற்றி திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் தலை கிடக்கிறதா என போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் கல்லால் அடித்து தலையை துண்டித்து தலையை எடுத்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் எதற்காக கொலை செய்யப்பட்டார், இங்கு கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு இடத்தில் கொலை செய்யப்பட்டு இங்கு வந்து உடலை போட்டு சென்றுள்ளனரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சம்பவ இடத்தில் மாவட்ட எஸ்பி பிரதீப் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மோப்ப நாய் உதவியுடன் தலையை போலீசார் தேடி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி முருகேசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.